ஆர்கனைசேஷன் நேம் விப்ரோ. இது வந்து ஒரு பிரைவேட் ஐடி கம்பெனி. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. ஒரு இந்தியன் பேஸ்ட் எம்என்சி கம்பெனி. இது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டு. இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் என்ஜினியர். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஃபுல் டைம் ரெகுலர் பேசிஸ். சேலரியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 lakhs per annum இனிஷியல் ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூடும்போது உங்களுக்கு வந்து சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு 31st July 2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாபோட லொக்கேஷன் இனிஷியலாக வந்து பெங்களூராக இருக்கலாம். ஃபியூச்சரில் வந்து விப்ரோவோட பிரான்ச்சஸ் வந்து வேரியஸ் பிளேசஸில் வேரியஸ் சிட்டிஸில் இந்தியாவில் இருக்குது. அப்ராட் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங். ஸோ உங்களை வந்து ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்ணி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் ப்ளேஸ் பண்ணுவாங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் 60% ஆர் அபவ் இருக்கணும் உங்களோட மார்க்ஸில். அதே போல் 10th ஸ்டாண்டர்டும் 60% கூட இருக்கணும். கிராஜுவேஷன், அதாவது எனி டிகிரி, இன்ஜினியரிங் இந்த மாதிரி கிராஜுவேஷன்லேயும் 60% அல்லது சிஜிபிஐ ஈக்குவலண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.0 இருக்கணும். இதுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓப்பன் ஸ்கூல் அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து டிகிரிக்கு அலோட் கிடையாது. 10th 12th மட்டும் நீங்கள் அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிகிரி வந்து டைரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதர் க்ரைட்டீரியா பார்த்துங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கிளியர் த பேக்லாக்ஸ் அலாங் வித் 8th செமஸ்டர். ஸோ அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இனிஷியலாக வந்து அரியர்ஸ் இருக்கலாம். 8th செமஸ்டர் நீங்கள் எல்லா அரியர்ஸையும் வந்து கிளியர் பண்ணிட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கையில் வாங்கியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 3 years ஆஃப் கேப் இன் எஜுகேஷன் அலோடு. ஸோ இன் கேஸ் சில பேர் வந்து 10th 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து 3 years வரைக்கும் தான் அலோடு. அதுக்கு மேலே கேப் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கிராஜுவேஷனில் எந்த கேப்ஸும் இருக்கக்கூடாது. ஃபுல் டைமாக வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான க்ரைட்டீரியாஸ் இருக்குது. கேண்டிடேட்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 18+ இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா 18+ இருக்கும். குவாலிஃபிகேஷன் டிகிரி என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு பார்த்துங்க. பிஇ பிடெக் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பிஇ பிடெக்கில் எந்த டிசிப்ளின் வேணால் இருக்கலாம். பட் வந்து மினிமம் பிஇ பிடெக் வந்து கம்பல்சரி. எம்இ எம்டெக் 5 year இன்டெகிரேட்டட் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் வந்து 2025. இதுவும் வந்து முக்கியமான எலிஜிபிலிட்டி. ஸோ 2024-23 முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி. ஸோ அது ரிலேட்டடான அந்த கோர்சஸ் மட்டும் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட், வாய்ஸ் அசஸ்மெண்ட், அப்புறம் வந்து டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி 3 ரவுண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக லிங்க் வந்து நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது. இந்த ஹையரிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா விப்ரோ எலைட் எக்ஸ்க்ளூசிவ் ஹையரிங் 2025. பேன் இண்டியாவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. July 31st வந்து லாஸ்ட் டேட்டு. இன்னும் ஒரு 12 days வந்து, அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து ஒரு 12 days இருக்குது. சிடிசி பார்த்தீங்கன்னா 3,50,000 வந்து per annum salary இனிஷியலாக. ஸோ நம்ம ஆல்ரெடி வெப்சைட்டில் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதிலேருந்து எடுத்து போட்டது தான். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதோட க்ரைட்டீரியா, குவாலிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஒரு பெரிய பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட இமெயில் ஐடியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ உங்கள் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸு அதை வந்து உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை கொடுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களை பற்றின நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், எந்த காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அந்த டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அடுத்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ப்ரீவியஸ் எஜுகேஷன், அதாவது 10th 12th அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் எல்லாது எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அது எம்டியாக விட்டலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அப்புறம் டாக்குமெண்ட்ஸும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக வந்து இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஆன்லைனில் வந்து இன்னும் அமௌண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் அது வந்து உங்களுக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன் வரும். ஸோ கரெக்டான வேலிடான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் வந்து இன்புட் கொடுத்துருங்க. அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்கள் இமெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதை செக் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேஷனுக்காண்டி வெயிட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 31st 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.